ஹாய் நண்பா, எல்லாருக்கும் எப்படி வணக்கம். நான் சந்துரு பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி அசூஸோட Zenfone 8Z பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. கரெக்டாக 12 மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா லான்ச் விடானது வச்சுருக்காங்க. நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தெரியும். நான் வந்து OnePlus 70 மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு அப்புறம் நான் எந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்று அசூஸோட Zenfone 8Z இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி பிக்சல் தரப்புலேருந்து 6ஓ இல்லை 5ஓ இந்தியாவுக்கு லான்ச் பண்ணாங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் இந்த அசூஸோட 8Z ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லான்ச் இவெண்ட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நிறையா நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தீங்க, ப்ரோ அசூஸோட Zenfone 8Z லான்ச் பண்ண போகிறாங்க, நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் வாங்குறேன்னு சொல்லியிருந்தீங்க, இனிமேல் வாங்கிடுவீங்க, அன்பாக்சிங்லாம் போட்டுருவீங்கன்னு. ஸோ நான் எதிர்பார்ப்போடு இருந்ததோட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வாங்குவேன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தீங்க. ஸோ அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெக் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். காம்பேக்டான சைஸில் பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது இருக்க போது. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம C4 டெக் அண்ணா சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. நீங்களும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் ஒரு சேனலை வந்து ஃபாலோ பண்ணி எப்படி ஏன்னா நான் வேறு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறேன்னு வேறு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதனாலே டாப் டு பாட்டம் எல்லா ஸ்பெக்கையுமே பார்த்து வச்சுருந்தேன். இருந்தாலும் ஒரு சில ஸ்பெக்கெலாம் நான் சொல்கிறேன். 5.9 இன்ச்சு OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொர்லாக்கஸோட விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க நண்பா. கேமரா இதில் அல்டிமேட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரைமரி 12 மெகாபிக்சல் சோனி சென்சார், இதிலே OIS இருக்குது, EIS இருக்குது. செகண்டரி பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. 3 கேமராவுமே உருப்படியாக அன்வான்டாக எதுவும் கொடுக்காம எல்லாமே சோனியில் கொடுத்துருக்காங்க. என்னன்றது யூசேஜில் அப்போ தான் நமக்கு தெரியும். அது போக பேட்டரின்னு பார்க்கும்போது 4000 mAhக்கான பேட்டரி, 30 வாட்ஸ்க்கான சார்ஜர். அப்புறம் இது ஆண்ட்ராய்டு லெவல் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இல்லை Wi-Fi 6க்கான சப்போர்ட்டு, LPDDR5 RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸு, டூயல் ஸ்பீக்கரு, ஐரிஸ் ஆடியோ, எல்லா ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா நிரப்பி கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 35,000 40,000 ரூபாய்க்குள்ளே வரலாம். ஸ்டார்டிங் வேரியண்ட் ஒரு 35,000 ஐரன் வேரியண்ட் வந்து 40,000 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா தாராளமாக சொல்கிறேன், நம்பி வாங்கலாம். ஏன்னா ஐஃபோன் கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு அந்த காம்பாக்டான சைஸ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அசூஸ் இந்த காம்பாக்டான சைஸில் ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன், என்னை மாதிரி ஒரு காம்பாக்டாக ஒரு ஃபோன் வேணும், கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு காம்பாக்டான ஃபோன் யூஸ் பண்ண பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். 30,000 ரூபான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படியாச்சும் கிரட்டி இஎம்ஐயை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிடுவேன். ஏன்னா நான் OnePlus 70 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இந்த பேட்டரி லைஃப் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேலரியில் நான் சொன்னேன்ல அந்த பக் இருக்குன்னு, ஒரு மாதிரி ஸ்க்ரோல் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிருக்குன்னு. செகண்டரியாக பார்த்தீங்கன்னா என்னோட OnePlus 70 வச்சுட்டு ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா அசூஸோட Zenfone 8Z வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி ரேட்டு எல்லாமே தெரிஞ்ச உடனே இன்றைக்கி நைட்டு இல்லாட்டி நாளைக்கு காலையில் கம்ப்ளீட்டாக என்னோட ஒரு ஒப்பீனியனை வந்து வீடியோவாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.